ஏசாயா புத்தகத்தில் தேவன் நமக்கு தரும் அற்புதமான வாக்குத்தத்தங்கள். தேவன் எனக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவார். தேவன் என் மேல் இனி கோபம் கொள்ளுவதில்லை. தேவன் என்னை இனி கடிந்து கொள்ளுவதில்லை. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். கர்த்தருடைய மகிமை என்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை என்மேல் காணப்படும். கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். நான் நன்றாயிருப்பது தேவனுக்கு கீர்த்தி. நான் வெட்கப்படுவதில்லை. நான் அறியாத ஜாதியும் கடற்கரை ஜனங்களும் ராஜாக்களும் தேவனால் என்னிடத்திற்கு ஓடி வருவார்கள். புறஜாதிகள் என் மதிலை கட்டி என்னை சேவிப்பார்கள். யாக்கோபுடைய சுதந்திரத்தால் என்னை போஷிப்பார். என்னை பார்க்கிற யாவரும் நான் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் என்மேல் பிரியமாயிருக்கிறார். என் தேவன் என்மேல் மகிழ்ச்சியாயிருக்கிறார். தேவனுடைய ஆவியும் தேவனுடைய வார்த்தைகளும் என் வாயிலிருந்தும் என் சந்ததியின் வாயிலிருந்தும் என் சந்ததியுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் விலகுவதில்லை. என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். என் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் திறந்திருக்கும். என்னை பரிசுத்த நகரம் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். நான் தலைமுறை தலைமுறையான மகிழ்ச்சி. என் கண்காணிகள் சமாதானமுள்ளவர்களும் என் தண்டற்காரர்கள் நீதி உள்ளவர்களுமாயிருப்பார்கள். என் மதில்கள் இரட்சிப்பு, என் வாசல் துதி. கொடுமையும் அழிவும் நாசமும் என் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. என் துக்க நாட்கள் முடிந்து போனது. நான் கர்த்தரின் ஆசாரியன் என்று சொல்லப்படுவேன். அந்நியர் என் பண்ணை ஆட்களாவார்கள். என் ஜனங்கள் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் தேவன் நட்ட கிளைகளுமாயிருப்பார்கள். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்.